ஹாய், ஒரு 15க்கு 15 பேப்பர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம அழகாக ஒரு ஏலியன் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஸ்கொயராக 15 15 சைஸில் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி சென்டர் பார்த்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு அதுக்கப்புறமா பகுதியில் பகுதி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி மடிக்கும்போது நமக்கு 4 பகுதியாக பிரியும். இந்த 4 பகுதியாக இனி 8 பகுதி ஆக்கணும். ஒரு பகுதியும் 2 ஆகிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். செகண்ட் பார்ட்டில் இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். பேப்பரை திருப்பிட்டு அடுத்த இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு காலம் முடித்து அடுத்த அந்த லைனில் அடுத்த மடக்குனிங்கன்னா அடுத்த காலமும் இதாயிரும். அடுத்த லாஸ்ட்டில் மேலேயும் கீழே இருக்கிறத 2 அழகாக பிரிச்சுக்கலாம். அடுத்து அந்த பின்னாடி பக்கத்தையும் மடிச்சுக்குவோங்க 2 அட்டு. இப்போ நமக்கு 8 பகுதியாக பிரிஞ்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதில் தேர்டு காலம் வருது பார்த்திங்களா. அந்த தேர்டு காலம் 2ஆக பிரியணும். அதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போது பிரித்தாச்சு. அதுக்கப்புறமா அடுத்த பகுதி இப்போ நம்ம ஒரு பகுதி மடக்கணும் பார்த்திங்களா. அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி மடக்கிக்கோங்க. நம்ம முதல்ல அந்த பக்கம் மடக்கணும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் மடக்க போகிறேன் நான் அடுத்த பக்கமும். எல்லா காலத்தையும் 4 இருக்கிறத 8 காலமாக்கிக்கோங்க. நம்ம முதல்ல எந்த மாதிரி மெத்தடில் செய்தோமோ அதே மாதிரி செய்துக்கலாம். இப்போ எல்லா காலமும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம முதல் மடித்தோம் இல்லை, அந்த மடிப்புக்கு நேர் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எந்த கலர் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ அது நம்ம மடக்கும்போது இப்படி உள்ளே இருக்கணும். எனக்கு அவுட் சைடு ஸ்கை ப்ளூ வரணும், அதனால் அந்த பகுதியை நான் உள்ளாடி மடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த செகண்ட் காலம் இருக்குது பார்த்திங்களா, செகண்ட் காலத்தை இந்த மாதிரி இப்படி பகுதியை இந்த மாதிரி மடிக்கிக்கிட்டு இந்த மாதிரி வச்சு மடித்து விட்டுக்கோங்க.
அதே மாதிரி அடுத்த பகுதியும் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. நல்லா கவனித்து நான் பண்ணுறத பார்த்து பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியர். அடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அடுத்தது இந்த பகுதியை இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அதனோட அடுத்த சைடையும் அப்படி மடிச்சுக்கோங்க. இப்போது நம்ம அந்த மேலே மடக்கி விட்ட பகுதியை கீழே எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த லைனுக்கு நேர் இப்படி வச்சு ஒரு பக்கம் மடிச்சிட்டு அதே மாதிரி அடுத்த பக்கமும் மடிச்சுக்கோங்க. அந்த சைடு அதே பகுதியில் இந்த சைடு இப்படி மடக்கி விட்டுக்கோங்க அந்த லைனுக்கு நேர். அடுத்த பக்கமும் அதே மாதிரி மடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த பகுதி அப்படி பாருங்கள் இப்படி மறைச்சி விட்டுக்கோங்க. மறைச்சி விட்டுட்டு அந்த பகுதியை ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியை மடித்து விட்டுக்கோங்க. இப்போ பேப்பரை திருப்பிக்கலாம். அடுத்து இந்த மேலே ஒரு பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அடுத்து மேலே இன்னொரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை 2ஆக இப்படி மடித்து விட்டுக்கலாம். அந்த பக்கத்தில் ஒன்று தான் இருக்கான், அப்போது இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்போது இதில் இடையில ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா 3வது காலத்தில், இதை இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அப்புறமா இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இப்படி உள்ளாடி பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்ததுக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்டில் பார்க்க ஹெட்டு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ பேப்பரை
அந்த கழுத்து பகுதியில் ஒரு கை பிடிச்சிட்டு, ஏன்னா ஒரு பாதி லைன் இருக்கும். பாதி நம்ம ஒரு காலத்தை 2ஆக பிரித்து கழுத்து பகுதியில் அந்த பாதி இருக்கும். அந்த பாதியை விட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள், நான் எப்படி மடக்குனேன்னு கவனிச்சிங்களா? இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக மடக்கினா மட்டும்தான் அந்த லைன்ஸ் கரெக்டாக. இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பகுதியை அடுத்து இருக்கிற அந்த காலத்தை இந்த மாதிரி இப்படி மடக்கிக்கோங்க. அந்த வி மாதிரி கரெக்டாக அந்த காலத்தில் பகுதி சைடில் இப்படி வந்து வி மாதிரி இருக்கணும். அடுத்தது இந்த பகுதியை இப்படி ஆக்கிக்கோங்க. இந்த சைடில் ஏதாவது சின்னதாக கரெக்ஷன் தேவைப்பட்டு அதை கரெக்டாக மடக்கிக்கோங்க, கொஞ்சம் வித்தியாசம் இல்லாமல். இப்போ பாருங்கள், ஏலியனோட கை ரெடி ஆகிட்டு நமக்கு. இப்போ இப்படி அமைக்கி விட்டுக்கலாம் நம்ம. அடுத்து எப்படி இருக்குமா? அடுத்தது அடுத்தது வந்து இப்போ இந்த சென்டரை இந்த மாதிரி நிமித்துக்கோங்க. அதில் லாஸ்ட் காலம் இருக்குது பார்த்தீங்களா? அதை அப்படியே அந்த மடக்கை வந்து இப்படி மடக்கி விட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் அந்த இடத்த இப்படி மடித்து விட்டுக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பகுதியை உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. உள்ளாடி மடக்கி விட்டதுக்கு பிறகு நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பகுதியை லைட்டாக விரிச்சிட்டு இதில் இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த காலத்தை மட்டும் உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இதாக இருக்கும். இதில் இந்த லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் கீழே வந்தனால தான் அது பேக்கில் கொஞ்சம் வித்தியாசப்படுது. கரெக்டாக அந்த லைனில் ஒரு ஸ்டெப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சமும் முன்ன பின்ன ஆகாமல் கிளியராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ கை ரெடி ஆகிடுச்சு. இனி காலுக்கு இப்போ எப்படி இருக்கா? இனி இந்த பகுதியை இந்த லைன்ஸு கொஞ்சம் கீழே மடக்கி விடணும். 2 பக்கமும் அதே மாதிரி மடக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கால் பகுதி இப்படி விரிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நிற்கும். அடுத்து கை பகுதி வர இடத்துல அந்த முனையை மட்டும் ஃபுல்லாக மடக்க வேண்டாம், முனையை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி மடக்கிக்கலாம். இப்போ நமக்கு ஏலியன் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா? நம்ம ஒரு சின்ன பேப்பரில் என்ன அழகாக ஏலியன் பண்ண முடியுது பார்த்திங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இருந்து பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.